இருக்குல்ல, அது அப்படியே கறி வெட்டுறவங்க பார்த்துக்கிட்டே இருக்கும். ஈரலை வெட்டும் போது, கறியை வெட்டும் போது, தொடக்கறி வெட்டும் போது, லெக் பீஸை வெட்டும் போதெல்லாம் இது நமக்கு தான் போட போறோம், நகை தான் போட போறோம், நாகத்தை போட்டு காத்துட்டு அவன் என்னத்தை தூக்கி போடுவான்? கடைசியில சவ்வையும் முள்ளையும் கழுவி தான் தூக்கி போடுவான். அப்படி இந்த தாவை காண்ற நாய் கசாபு முன்னாடி பார்க்குற மாதிரி வேடி பார்த்துட்டே இருந்துச்சு. காங்கிரஸ் வரும், தேமுதிக வரும், எஸ்டிபி வரும், விசிக வரும், மதிமுக வரும், இப்படி நாய் மாதிரி நாகத்தூக்க போட்டு ரொம்ப நைட்டு பார்த்துட்டே இருந்தாங்க. கடைசியில் வந்து யாரு? முஸ்தபா தான் வந்திருக்கு. தஞ்சாவூர்ல செங்கிப்பட்டியில ஒரு கூட்டம் வந்திருக்கு. 7 பேருக்கு கோர விபத்து. ஒருத்தருக்கு காசு முடிஞ்சு போச்சு, இன்னொருத்தர் அம்மா சொல்றாங்க பாருங்க, ஒருத்தருக்கு வந்து என்ன ஆயிடுச்சுன்னா கீழே விழுந்து ஹெல்மெட் போட மாட்டானுங்க, ட்ரிபிள்ஸ் போறானுங்க, வண்டியாவது ஒழுங்கா ஓட்டுறான்னு பார்த்தா அவன் இப்படியே வச்சுக்கிட்டு போன ஒரு பக்கம் வச்சு இப்படியே வச்சு ஓட்டுறான். அப்புறம் இப்படி போறதுனால என்ன ஆயிடுச்சு? கீழே விழுந்தான், விழுந்து தலையில் அடிபட்டதுல இன்னைக்கு வந்து என்ன அன்கான்சியஸ் கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டா. ஏதாவது இருந்தாலும் மருத்துவர்கள் கையை வச்சாங்க. 48 மணி நேரத்துக்கு பிறகுதான் தெரிய வரும் அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கு அவங்க அப்பா எல்லாம் வந்து அம்மா எல்லா சேர்ந்து பயங்கர அப்படின்னு எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி நம்மளை கூப்பிடுறாங்க, அண்ணனை கூப்பிடுறாங்க, 40 வயசுல கூப்பிடுறாங்க. நம்ம போராட்டத்துக்கு தேதி கொடுக்க நேரம் இல்லாம ஓடிட்டு இருக்கோம். நெருக்கடி, அவ்வளவு நெருக்கடி நமக்கு. ஆனா இப்ப வீட்டு விட்டு வெளியே வர மாட்டேங்க. அப்போ மக்களை ஒப்பிட்டு பார்க்கறாங்க. ஒரு பக்கம் இந்த கும்பல் இவ்வளவு மோசமாக கிறுக்குத்தனமாக எந்த கொள்கை கோட்பாடும் இல்லாம லூசுத்தனமா ஒரு அரசியல் பண்றாங்க. இன்னொரு பக்கம் இவன் கொள்கை கோட்பாடு பேசுறான், கருத்தியல் வைக்கிறான், மாநாட்டுக்கு ஒழுக்கமா கூடுறான். லட்சம் பேர் கூடி ஒரு சேர் உடையல, அவன் லட்சம் பேர் கூடி லட்சம் சேர் உடைச்சு போட்டான். 2வது மாநாட்டுக்கு நான் கான்ட்ராக்ட் தர மாட்டேன்னு கேரளால இருந்து சேர கொண்டு வர்றானுங்க. இப்ப எப்படி நிலைமை? அப்ப மக்கள் இதை பார்க்கும்போது அப்ப உண்மையிலேயே மாற்று யாருன்றத மக்கள் புரிஞ்சுக்கிறாங்க. நாய் இருக்குல்ல, அது அப்படியே கறி வெட்டுறவங்க பார்த்துக்கிட்டே இருக்கும். ஈரலை வெட்டும் போது, கறியை வெட்டும் போது, தொடக்கறி வெட்டும் போது, லெக் பீஸை வெட்டும் போதெல்லாம் இது நமக்கு தான் போட போறோம், நகை தான் போட போறோம், நாகத்தை போட்டு காத்துட்டு அவன் என்னத்தை தூக்கி போடுவான்? கடைசியில சவ்வையும் முள்ளையும் கழுவி தான் தூக்கி போடுவான். அப்படி இந்த தாவை காண்ற நாய் கசாபு முன்னாடி பார்க்குற மாதிரி வேடி பார்த்துட்டே இருந்துச்சு. காங்கிரஸ் வரும், தேமுதிக வரும், எஸ்டிபி வரும், விசிக வரும், மதிமுக வரும், இப்படி நாய் மாதிரி நாகத்தூக்க போட்டு ரொம்ப நைட்டு பார்த்துட்டே இருந்தாங்க. கடைசியில் வந்து யாரு? முஸ்தபா தான் வந்திருக்கு. தாவேக கூட்டணி எதிர்பார்த்தது காங்கிரஸுக்கு 70 சீட்டு கொடுப்பாங்க. 70 சீட்டு போகல. அவன் இவனை வச்சு வண்டி ஓட்டிட்டான். தனியா போவா அப்படின்னு தாவேகாவை காமிச்சு அதையும் கூட ஒரு 10 சீட்டு வாங்கிட்டாலும் பரவாயில்ல. போன தேர்தலில் 25 சீட்டு, இந்த தேர்தலில் 28 சீட்டு. வெறும் 3 சீட்டுக்கான 3 மாசம் ஆக போற. டெல்லியில வர்றது என்ன? இந்த நியூஸ் மீடியாக்கள் பிரேக்கிங் போட்டு 3 சீட்டு போட்டுருக்காங்க. இன்னைக்கு அந்த மீன் ஒன்று போட்டிருக்கான். செந்தில் ஒரு இதை சொல்லுவாங்க, இந்த மூஞ்சிக்கே உடைய பிடிக்கலையே, இது எந்த மூஞ்சி உடைய பிடிக்க போகுது அப்படின்ற மாதிரி திமுக தாவேகா சொல்ற மாதிரி காங்கிரஸாக உடைய பிடிக்கல. காங்கிரஸ்காரன் அவன் வரலடா, இவன் எவ்வளோ அவன் வர வேணா அவனே அண்ணா போய் கட்சி அங்கிட்டு கன்னியாகுமரி தந்தா அவனுக்கு கிளையும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அப்படி ஒரு கட்சிகள் இந்த கூட்டணி வேடிக்கை. அப்ப நாம் தமிழர் கட்சி தான் தனிச்சு நிற்குது. ஏன்னா தனிச்சு நிற்பது என்பது நம்மளுடைய கோட்பாடு, கொள்கை. நம்ம கிட்ட கூட்டணி பேசவும் இருக்கிறாங்க. ஓபிஎஸ் இருக்காருல்ல, ஓபிஎஸ் நம்ம கிட்ட கூட்டணி கேட்டாரு, சசிகலா கேட்டாங்க, எஸ்டிபி கட்சி நம்ம கிட்ட கேட்டுச்சு, நாம் கொடுக்கல, நம்ம சேரல. ஏன்? இவங்களோட சேர்ந்துட்டு இவங்களை ஒழிக்கணும் தான் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறோம். இவங்களை சேர்த்துட்டோம்னா அப்புறம் எங்க இருந்து நமக்கு ஒன்றும் பேச முடியாது. ஓபிஎஸ் சேர்த்துட்டு நான் போய் விவாதத்தில் உட்கார்றேன்னு வைங்க, கார்த்திகை போய் உட்கார்றேன்னு வைங்க, அதோட அடிச்சு போய்க்கணும் நாங்கள் போயிட்டு. அப்ப என்னடான்னா நமக்கான வாய்ப்புகள் இருந்துச்சு. பிஜேபி இன்னைக்கும் நான் பேசிட்டு இருக்கோம்னா இன்னைக்கு எத்தனாம் தேதி? 5ஆம் தேதியா? 5ஆம் தேதி மார்ச். இன்னைக்கு கூப்பிடுறாங்க 234 தொகுதியில் நம்ம வந்து தனிச்சா நிக்க போறோம்னு சொல்லிட்டோம். அதுக்காக மாநாடு போட்டுட்டோம். 117 வேட்பாளர் அறிவிச்சிட்டோம். அடுத்து பாண்டிச்சேரி அறிவிக்க போறோம். எல்லாம் செஞ்சாச்சு. இதுக்கப்புறம் எந்த நம்பிக்கையாக கூப்பிடுறீங்க? அப்ப
அப்ப ஏதாவது ஒரு இடத்துல நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணிட மாட்டோமான்னு இன்னைக்கு வரைக்கும் பேசிட்டு இருக்காங்க. கடந்த 2 மாசமா தினம் கலைப்பு கூட்டணி வாங்க 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 என்னென்ன ஆசீர்வாதத்தை காட்ட முடியுமோ அத்தனையும் காட்டுறாங்க. கூட்டணிக்கான கதவு நமக்கு இன்னைக்கு திறந்திருக்குது. நாம போகல, தாவேக கபடி இல்லை, அதுவும் எங்கேயுமே சேர முடியல, அவை கூட ஒருத்தரும் சேர மாட்டேங்கிறான். அப்ப இன்னைக்கு ஒரு அனாதரவு கட்சியாக இந்த கட்சி வந்து மாறிடுச்சு. 50,000 விருப்ப மனு வைத்ததாக சொல்றாங்க. பேங்க் போகும்போது 100 ரூபா கொடுத்து வாங்கிட்டான், திருப்பி கொடுக்கும்போது 10,000 உடனே அவன் ஜெகா வாங்கிட்டான். கிட்டத்தட்ட பார்த்தா 50,000 ஃபார்ம்ல 500 ஃபார்மா 250 ஃபார்மா தான் வந்துருக்கு. அப்ப இதுதான் நிலைமை. அப்ப 234 தொகுதிக்கு கேண்டிடேட் அவங்களால போட முடியுமானே தெரியல. நீ பாருங்க, கமலஹாசன் நம்பி கூட ஒரு 5 கட்சி கூட்டணி போச்சு 2021 தேர்தலில். இவர் நம்ம எஸ்ஆர் காலேஜ் போனாரு, ஐயா போனாரு, சரத்குமார் 40 சீட்டு கொடுத்தாப்புல அந்த ஆளு 40 பேருக்கு கட்சியில நான் எல்லாம் போவேன், இந்த நீ ஒரு 30 வச்சுல திரும்ப கொடுத்தாப்புல. அப்படி ஒரு கட்சிகள் கேள்வி கொடுத்ததெல்லாம் நடந்துச்சு. அப்புறம் நம்ம எதுக்கு சொல்ல வரோம்னா, 2021 கூட கமலஹாசனால 234 கேண்டிடேட் போட முடியல. அவ்வளவுக்கு செல்வாக்குள்ள ஒரு நபரு, பணப்பின்புலம் உள்ள ஒரு நபரு, ரசிகர் மன்ற கட்டமைப்புகளை கட்சியாக மாற்றிய ஒரு நபரு, அவரால் போட முடியல. 2021 நம்ம 2016 234 தெரிஞ்சு போட்டுட்டோம். 2021 அவர் 234 தொகுதிக்கு கேண்டிடேட் போட தடை விட்டு இருக்கப்ப நம்ம 117 ஆண் 117 பெண்ணு கேண்டிடேட் போட்டுட்டோம். இதெல்லாம் வரலாற்றில் பொன்னெழுத்துக்களால் எழுதப்பட வேண்டிய ஒரு 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 சாதனை இதெல்லாம். அப்ப என்னன்னா, நமக்கு இதுக்கான அறுவடை காலம். நம்ம 2010 இருந்து உழைக்கிறோம், அப்ப இருந்து போஸ்ட் கொடுக்குறோம், அப்ப இருந்து கஷ்டப்படுறோம், அப்ப இருந்து தூக்கத்தை தொலைச்சிருக்கோம், அப்ப இருந்து வழக்கு வாங்கியிருக்கோம், அப்ப இருந்து கையில் விட்டுருக்கோம், அப்ப இருந்து திமுக நிகழ்ச்சி வாங்கியிருக்கோம். நம்மள பேசலாம் போறாங்க, ஒரு கோடியெல்லாம் கொடுத்துருக்காங்க. என் பிள்ளைக்கு தான் பிறந்து 5 மாதம் ஆகுது, குறைந்த முன்னாடியே அப்படின்னு திட்டான். அப்புறம் பிறகு பார்க்கும்போது எல்லாம் திட்டுவானுங்க, இன்னும் நான் 7 தோண்டி எடுத்து அடிப்பானுங்க, இப்படி ஏற்றி வச்சு வாங்கிறது எல்லாமே பண்ணியிருக்கிறோம். அப்போ இதுக்கான விதைகள் நாம வந்து இத்தனை இடத்துல விதைச்சிருக்கிறோம். இது அறுவடை காலம் நமக்கு. இப்போ அறுவடை செய்யணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, நம்ம மக்கள் கிட்ட தொடர்ச்சியா பரப்புரை செய்யணும். இப்போ இந்த 1.5 மாசத்துல நம்ம உழைக்கிற உழைப்பு தான் 15 வருஷம் நம்ம உழைச்ச உழைப்புக்கான பலனை கொடுக்கக்கூடிய காலம். நெல்லு போடலாம், உள்ளுறான், விதைக்கிறான், தண்ணி பாய்ச்சான், தொடர்ச்சியா பராமரிக்கிறான், அறுவடை வந்து படுத்து தூக்கிட்டான்னா கஷ்டம், பயிர் நாசமாகும். அப்ப இது விளைஞ்சு நிக்குது பயிர், நாம செய்ய வேண்டியது அருவா கூட அப்படியே சீவி எடுத்தா போதும். நம்ம அவ சீவிரத்துக்கு என்ன செய்யணும், இன்னைக்கு மக்கள் தெளிவா பார்க்குறாங்க. அதுல இந்த தற்கொலை கும்பல் வந்ததுக்கு பிறகு நாம் தமிழர் கட்சி இப்ப ஏற்பட்ட கட்சியானான்னு அரசியலே புரியுது. அவன் ஒரு 5000 பேரை வச்சுட்டு ஒரு கூட்டம் நடத்த முடியல. நேற்றுக்கெல்லாம் பாருங்க, அந்த நிர்வாக குழு கூட்டம் வச்சு தஞ்சாவூர்ல செங்கிப்பட்டியில ஒரு கூட்டம் வந்திருக்கு. 7 பேருக்கு கோர விபத்து. ஒருத்தருக்கு கால் முடிஞ்சு போச்சு, இன்னொருத்தர் அம்மா சொல்றாங்க பாருங்க, ஒருத்தருக்கு வந்து என்ன ஆயிடுச்சுன்னா கீழே விழுந்து ஹெல்மெட் போட மாட்டானுங்க, ட்ரிபிள்ஸ் போறானுங்க, வண்டியாக ஒழுங்கா ஓட்டுறான்னு பார்த்தா அவன் இப்படியே வச்சுக்கிட்டு போன ஒரு பக்கம் வச்சு இப்படியே வச்சு ஓட்டுறான். அப்புறம் இப்படி போறதுனால என்ன ஆயிடுச்சு, கீழே விழுந்து தலையில் அடிபட்டதுல இன்னைக்கு வந்து அன்கான்சியஸ் கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டா ஏதாவது இருந்தாலும் மருத்துவர்கள் கையை வச்சாங்க. 48 மணி நேரத்துக்கு பிறகுதான் தெரிய வரும் அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கு அவங்க அப்பா எல்லாம் வந்து அம்மா எல்லாம் சேர்ந்து பயங்கர அப்படின்னு அவங்க அப்பா பால் வியாபாரி, 2 லட்சம் ரூபா ஆகும் சொல்லியிருக்காங்க. நான் எங்க போய் நிற்கிறது, கட்சியா வரும். உங்க அப்பா ஒரு வார்த்தை கேட்டாரு, செத்து போன 41 பேரையும் போய் பார்க்காது இவனுங்க, அடிபட்டு கிடக்கிற பிள்ளையாவது பார்ப்பானுங்க அப்படின்னு கேட்டார். அப்ப சேரை போட்டு உடைக்கிறாங்க, மரத்துல ஏறானுங்க, டிரான்ஸ்ஃபார்மர்ல ஏறானுங்க, இப்படி ஒரு ரோட்ல லூஸ் மாதிரி திரியிறானுங்க. இந்த தற்கொலைக்கு கூட பார்க்கும்போது நம்ம வந்து ஒழுக்கத்தை பார்க்கறாங்க. அவன் 5000 பேர் வச்சு கூட்டம் நடத்தும் போது சேலத்துல ஒருத்தர் வந்து இறந்து விட்டாரு, ஒரு வடமாநிலத்தோர். அவருக்கு ஒரு இரங்கல் அறிக்கை சொல்லலாம். உன் கட்சி கூட்டத்துக்கு வந்தவன், உன் கட்சி கூட்டத்தில் பங்கெடுத்தவன், உன் கட்சியில ஏற்பட்டு மாறாடி இறந்து விட்டான், ஒரு இரங்கல் அறிக்கை. அவ்வளவு உங்க மனசுல இறுகி போயிடுச்சு. அரசியல், இந்த தேர்தல், ஓட்டு இதெல்லாம் நடந்தது. ஒரு மனிதாபிமானம் இல்லைங்க. நம்ம வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது, ஒருத்தர் வந்து இறந்து போயிட்டாரு, எவ்வளவு துடிப்போம்.
நம்ம வீட்டுக்கு வந்து ஒருத்தர் இதாயிட்டாரப்பா, ஒரு இது நடந்துச்சுப்பா, அவ்வளவு துடிப்புல அது மாதிரி தானே கட்சியுடைய இதுலையும். நம்ம கட்சி கொடுத்துக்கு ஒருத்தர் செத்து போயிட்டான். அவனுக்கு ஒரு ஆண் குழந்தை, பெண் குழந்தை, 2 குழந்தை, கை குழந்தைங்க, 3 வயசு 4 வயசு குழந்தைங்க. அவன் குடும்பத்துக்கான ஒரே வருமானம் அவன் மட்டும்தான். நீ அவனுக்கு உதவி செய்யறது அதெல்லாம் கூட அடுத்ததா ஒரு அறிக்கை, ஒரு இரங்கல் செய்தி. அவன் குடும்பத்துக்கு காயப்பட்டவனுடைய புண்ணுக்கு மருந்து தராத மனுஷனாம இல்ல, கட்சி தலைவர் தான் விட்டுருக்கு, மனுஷனாம. மக்கள் இதை பார்க்கிறாங்க, மக்கள் இதை கவனிச்சாங்க. எந்த தமிழ்நாட்டில் எந்த பிரச்சனை நடந்தாலும் சரி நம்மளை கூப்பிடுறாங்க, அண்ணனை கூப்பிடுறாங்க, நாமக்கல் விஷயத்தை கூப்பிடுறாங்க. நம்ம போராட்டத்துக்கு தேதி கொடுக்க நேரம் இல்லாம ஓடிட்டு இருக்கோம். நெருக்கடி, அவ்வளவு நெருக்கடி நமக்கு. ஆனா இப்ப வீட்டு விட்டு வெளியே வர மாட்டேங்க. அப்போ மக்களை ஒப்பிட்டு பார்க்கிறாங்க. ஒரு பக்கம் இந்த கும்பல் இவ்வளவு மோசமாக, கிறுக்குத்தனமாக, எந்த கொள்கை கோட்பாடும் இல்லாம லூசுத்தனமா ஒரு அரசியல் பண்றாங்க. இன்னொரு பக்கம் இவன் கொள்கை கோட்பாடு பேசுறான், கருத்தியல் வைக்கிறான், மாநாட்டுக்கு ஒழுக்கமா கூடுறான். லட்சம் பேர் கூடி ஒரு சேர் உடையல, அவன் லட்சம் பேர் கூடி லட்சம் சேர் உடைச்சு போட்டான். 2வது மாநாட்டுக்கு நான் கான்ட்ராக்ட் தர மாட்டேன்னு கேரளால இருந்து சேர கொண்டு வர்றாங்க. இப்ப எப்படி நிலைமை? அப்ப மக்கள் இதை பார்க்கும்போது அப்ப உண்மையிலேயே மாற்று யாருன்றத மக்கள் புரிஞ்சுக்கிறாங்க. அப்ப நம்ம முன்வைக்கக்கூடிய அரசியல், நம்ம முன்வைக்கக்கூடிய கோட்பாடு, நம்ம முன்வைக்கக்கூடிய கொள்கை இதெல்லாம் வரும்போது என்ன ஆயிடுது அப்படின்னா, நமக்கான தரம் அப்படின்றது உயர்ந்தது. அப்ப இன்னைக்கு வந்து நம்ம உயர்ந்த இடத்துல நிற்கிறோம். விஜய் ரசிகர்கள் கண்டிப்பா விஜய் தான் ஓட்டு போடுவாங்க, மாற்று கருத்தே இல்லை. புரிதல் உள்ளவங்க நமக்கு போடுவாங்க. விஜய் ரசிகர்களே ஓட்டு விஜய்க்கு தான். விஜய் ரசிகருக்கு ஓட்டு மட்டும்தான் விஜய்க்கு. நமக்கு அப்படி இல்லை. நம்ம அஜித் ரசிகன் போடுவான், சிவகார்த்தி ரசிகன் போடுவான், விஜயகாந்த் ரசிகன் போடுவான், நமக்கு வந்து ரஜினிகாந்த் ரசிகன் எல்லாரும் போடுவாங்க. ஏன்னா நமக்கு ரசிக மனப்பான்மை எவ்வளவு ஓட்டு போட போறது இல்லை. சீமான் முன்வைக்கக்கூடிய கொள்கைக்கு தான் ஓட்டுங்க. வேட்பாளருக்கான வேட்பாளர் ஓட்டு இல்லை, வேட்பாளர் நானே எனக்கு ஓட்டு இல்லை. நாம முன்னெடுக்கக்கூடிய கொள்கை, நாம் ஒரு கட்சிக்கு தான் ஓட்டு. அப்ப நாம கட்சிக்கு ஒரு வாக்கு வங்கி இருக்குது. சில பேர் நம்ம ஓட்டு போனாலும் சரி, பரப்புரை செஞ்சாலும் சரி, நோட்டீஸ் கொடுத்தாலும் சரி, அவன் ஓட்டு போடாதப்பான்னு சொன்னாலும் போட்டுவோம். அப்படி மனநிலையில் இருக்கிறவங்க இருக்காங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அப்படி இப்படிமா இருப்பாங்க. யாருக்கு போடுறது? தேர்தல் இருக்க முடிவு எடுக்கிறவங்க மெஜாரிட்டி ஆஃப் தி பீப்புள், பெரும்பான்மை மக்கள் யாரு? தேர்தல் வரும்போது அந்த 10 நாள், ஒரு வாரம் இதுக்குள்ளதான் அரசியல் பேச ஆரம்பிப்பாங்க. 5 வருஷம் தேர்தல் சாக்கடைன்னு சொல்லிட்டு இருக்கவங்க கூட என்ன செய்வாங்கன்னா, தேர்தல் நேரத்துல 4 பேர் போடும்போது நம்ம யார் ஓட்டு போடலாம் அப்படின்னு ஒரு பேச்சு வரும். அம்மா போடும்போது என்னடி யார் ஓட்டு போடலாம் அப்படின்னு பேசுவாங்க. அப்ப தேர்தல் பேச்சுன்றது எப்ப எடுக்கணும்னா, அது ஒரு 15 நாள் 10 நாள் இதுக்குள்ளதான் எடுக்கணும். நம்ம இப்ப போய் ஆட்டை கலைச்சுட்டோம் வைங்க, அப்ப போய் நம்ம ஸ்கோர் பண்ணோம் வைங்க, கட்டாயம் போடுறோம். நான் உண்மையிலே சொல்றேன், நம்ம ஓட்டு போடுறவங்க சிந்திக்கிறவங்க மட்டும் ஓட்டு போடுறோம். சிந்திக்காத ஒருத்தவங்க போடவே மாட்டான். நம்மளுடைய வாக்காளர்கள் சிந்தனையாளர்கள். அதனாலதான் நம்ம வாக்காளி சின்னத்தை போடுறாலும் சரி, புது சின்ன 10 நாளைக்கு முன்னாடி கொடுத்தாலும் சரி, என்ன செஞ்சாலும் சரி, நம்ம ஓட்டு போடுறோம். எப்படி போடுறோம்? ஏன்னா சிந்திச்சு ஓட்டு போடுறாங்க. அப்ப அந்த சிந்திக்கக்கூடிய மக்களுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, அந்த இறுதி கட்ட பரப்பை சொல்லுவாங்கல்ல, அது நெருப்பு நடக்கிற மாதிரி பணம் விளையாடும், சாதி விளையாடும், மதம் விளையாடும், வேட்பாளர் தலை சிறப்பாக விளையாடுவாங்க. நம்ம குடும்பத்திலேயே நம்ம வச்சாலும் அப்பாவோ யாரோ பெரியப்பாவோ சித்தப்பாவோ யாரோ ஒரு தீம் ஆட்சி பண்ணிருப்பாங்க, அவங்க ஆட்சி பண்ணிருப்பாங்க. எல்லாம் எல்லாவற்றையும் நம்முடைய ஜெனரேட்டை நம்ம போட்டுறோம். நாம செய்ய வேண்டியது நம்ம குடும்பத்தில், நம்ம சொந்தக்காரங்க, நண்பர்கள்ட்ட வலியுறுத்தி ஓட்டு போட வைக்கணும். இத்தனை ஆண்டுகள் ஓட்டு போட்டேன், இந்த ஆண்டு எனக்காண்டி ஓட்டு போடு. நான் சொல்றேன், என் வேட்பாளர் நிற்கிறாங்க, போடு எங்க அக்கா, நான் போடு. நீ வேட்பாளர் போய் பக்கத்துக்கு பார்க்க முடியுமா? பலத்தி அவங்க நம்ம வீட்டுக்கு வருவாங்க.